ஆண்டவர்கிட்ட வந்து, ஆண்டவரே நான் நித்திய ஜீவனை சுதந்திரித்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி கேட்குறான். அப்போது இயேசு சொல்கிறாரு, நீ நித்திய ஜீவனை சுதந்திரித்து கொள்ளணும்னா நீ போய் இது நியாயப்பிரமாணத்தில் என்ன எழுதியிருக்குதோ அதன்படி போய் நீ செய்ய அப்படின்னு. அது நியாயப்பிரமாணத்தில் என்ன எழுதிக்குது? விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல் பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக, பிறருடைய பொருளை இச்சாதிருப்பாயாக. நீ என்ன பண்ணு, நீ தேவனுக்கு பயந்து உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல் பிறனிடத்தில் அன்பு கூறு. நீ உன் தேவனாகிய கர்த்தரை முழு மனதோடு, முழு உள்ளத்தோடு, முழு ஆத்மாவோடு அவர்கள் அன்பு கூர்ந்து அவரை நீ என்ன பண்ணு, நீ தொழுது கொண்டு அவரை நீ பின்பற்றி வா அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். சொன்னதும் இவன் நான் சொல்கிறான், ஆண்டவரே நான் இதெல்லாம் சிறு வயதுலேருந்து நான் செஞ்சுட்டேன், சிறு வயதுலேருந்து நான் இதெல்லாம் பண்ணுறேன். இதில் நீங்கள் சொன்ன லிஸ்ட்டில் எந்த குறை இல்லாமல் எல்லாவற்றையும் நான் செய்திருக்கிறேன் ஆண்டவரை அப்படி சொல்லிவிட்டு அவன் சொல்கிறான், இன்னும் என்னிடத்துல வேறு என்ன குறை இருக்குது, வேறு என்ன குறை இருக்குது? நீங்கள் சொன்ன அந்த நியாயப்பிரமாணத்தின் கட்டளையிட்டபடி அந்த கட்டளையின்படி நான் எல்லாம் நடந்திருக்கிறேன். அப்படி இருக்கும்போது அந்த தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரத்துக் கொள்வதற்கு, அதில் பிரவேசிப்பதற்கு இன்னும் நான் என்ன செய்யட்டோம் அப்படின்னு, இல்லை என்னை விட பிரதானமான யார் இருக்கிறாங்கன்னு கேட்கும்போது அப்போ சொல்கிறாரு, நீ எல்லாம் செஞ்சுருக்கிற கரெக்ட் தான், ஆனால் நீ உன்னிடத்தில் இருக்கிறத விற்று தரித்திரருக்கு கொடு அப்படின்றார். என்ன சொல்லுங்கள்? உன்னிடத்தில் இருக்கிறத நீ விற்று தரித்திரருக்கு கொடுன்றார். அப்போ அவன் அதை கேட்டுட்டு அவனுக்கு மனசு என்னாச்சு, உடஞ்சி போச்சு. அவன் மனம் இல்லாமல் அந்த வார்த்தையை கேட்டதும், என்னடா இது, நான் வந்து தேவனுடைய ராஜ்யத்தை நான் அடையணும்னா, தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரத்துக் கொள்ளணும்னா, அதில் பிரவேசிக்கணும்னா தேவனுடைய கட்டளெல்லாம் நிறைவேற்றி வந்தோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இது ஒரு புதுசாக ஒன்று சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? அப்படி நீ அந்த மாதிரி நியாயப்பிரமாணத்தின்படி நீ நடக்கிறவனாக இருந்தால், நீ சட்டத்தின்படி நீ நடக்கிறவனாக இருந்தால், இன்னொரு பிரதானமான ஒரு கட்டளை இருக்கிறது. அந்த கட்டளை என்னவென்று சொன்னால், உன்னிடத்தில் என்ன இருக்குதோ அதை விற்று நீ மற்றவங்களுக்கு கொடு அப்படின்றார். அப்போ அவனுக்கு எப்படி இருக்கும்? என்னடா இது, என் சொத்து, எனக்கு ஆஸ்தி, எனக்கு சம்பத்தை நான் விற்றுட்டு இன்னொருத்தருக்கு போய் செலுத்தினா அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்குறாரு, இது என்ன அப்படின்ட்டு அவனுக்கு மனம் இல்லை. என்ன இல்லை? அவனுக்கு மனம் இல்லை. அவன் துக்கமாய் அவன் திரும்பி போனான் என்று வேதம் சொல்கிறது. அவன் துக்கமானான் என்று. அப்போ தான் ஆண்டவர் சொல்கிறாரு, ஐஸ்வர்யவான்கள் என்ன அது ஊசி, அதாவது ஊசியினுடைய துவாரத்தில், அதாவது ஒட்டகம் கூட தூந்துடுமா. ஏன்னா ஒட்டகம் கூட ஊசியினுடைய துவாரங்கிறது பார்த்துக்கிறீங்களா, அதில் ஒட்டகம் கூட போயிடுமா. ஆனால் ஐஸ்வர்யவான் பரலோகத்துக்கு வரமாட்டான், பிரவேசிக்க மாட்டான், அங்கே அவன் வருவதற்கு வாய்ப்பில்லை அப்படின்னு. இதனால் வந்து உலகத்தில் இருக்கிற எல்லா ஐஸ்வர்யவான்களுக்கு அப்படி சொன்னார். அப்படி இல்லை, எல்லா ஐஸ்வர்யவான்களுக்கு இந்த விஷயத்தை சொல்லலை. எல்லாமே இருந்து பிறருக்கு உதவி செய்வதற்கு மனம் இல்லாமல் இருப்பான் பாருங்கள். எல்லாமே இருக்கும், அவனுக்கு எந்த குறையும் இருக்காது, எல்லாமே சம்பூர்ணமாக அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும், அவனிடத்தில் இருக்கும். எல்லாத்தையும் ஆஸ்தியும் சம்பத்து உடையவனாகிய அவனுக்கு எந்த குறையும் இல்லை. அவன் மறிச்சா அதை எதுவும் கொண்டு வர போகிறதில்ல. அவனுடைய சந்ததி தலைமுறையாக சாப்பிடக்கூடிய அளவுக்கு எல்லாமே இருக்குது, திருப்தியாக இருக்குது. ஆனால் அவைகளிலே சிலவற்றை விற்று தரித்திரருக்கு, இல்லாதவர்களுக்கு கொடுக்க மனம் இல்லைன்னா, அப்படி மனம் இல்லாதவன் எப்படி வந்து தேவனுடைய ராஜ்யத்தில் அவன் வந்து பிரவேசிக்க முடியும், எப்படி அவன் வந்து சேர முடியும்ன்றது தான் அதனுடைய விஷயம். அதனால் இந்த வசனத்தினால ஐஸ்வர்யவான்களெல்லாம் பரலோகத்துக்கு வரமாட்டாங்க இன்னும் இயேசு சொல்லிட்டாருன்னு தப்பாக நம்ம என்ன பண்ணக்கூடாது, அர்த்தம் கொள்ளக்கூடாது. எல்லா ஐஸ்வர்யவான்களுக்கும் அவர் சொல்லலை. ஏன்னா உலகத்தில் நம்ம எல்லாம் நல்ல